ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களுக்கு பயன் தரும்னா இந்த வரியை விதிச்சது யாரு? கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கறேன்ல, பதில் சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க? பதில் ஏதாவது இருக்கா? ஏன் குறைச்சிங்க சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க அதுக்கு சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? மக்களுக்கு இந்த வரி சுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. எப்ப விதிச்சிங்க? எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி விதிச்சிங்க? அப்ப இந்த இருங்க, சுமையா இருக்கு. சுமையா இருக்குன்னு தெரியல. இவ்வளவு காலம் அந்த சுமையை சுமந்துருக்காங்கல்ல மக்கள். இது இந்த சுமையா இருக்குன்னு கூட தெரியாம வரி விதிச்ச நீங்க என்ன? நீங்க ஆட்சியாளர்? என்ன ஆட்சியாளர் நீங்க? என்ன தலைமை? அது என்ன தலைமை? தன் நாட்டு குடிகளுக்கு இது எவ்வளவு, இது நன்மை பயக்குமா, தீமை பயக்குமா, இது எளிதா இருக்குமா, இது பெரும் சுமையா இருக்குமா, அது வளர்ச்சிக்கு உதவுமா, இல்ல வீழ்ச்சிக்கு தள்ளிருமா, இது கூட தெரியாத அதிகாரத்துக்கு எப்படி வந்தீங்க நீங்க? எவ்வளவு பெரிய நாட்டை, எவ்வளவு பெரிய எத்தனை கோடி மக்கள் வாழுகிற நாட்டை நீங்க அதிகரிக்கிற இடத்த அது ஆட்சி செய்கிற அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க. இந்த வரி என் மக்களுக்கு சுமைன்னு கூட தெரியாம நீங்க விதிச்சீங்கன்னா நீங்க யாரு? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகம்னு எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க மூதாதை சொல்லி வச்சிருக்கு போயிருக்காரு பாருங்க. மக்களின் குறிப்பறிந்து தேவையறிந்து சேவை செய்கிற ஒரு அமைச்சை உலகம் போற்றி தொழும்னு. இது சுமைனே தெரியாம நீங்க வாட்டுக்கு விதிச்சு வச்சுட்டு சேவை விதிக்கிறது அப்புறம் குறைக்கிறது அப்படின்னா நீங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்க. பொது மன்னிப்பு கேளுங்க. தெரியாம பண்ணிட்டோம், உங்களுக்கு ரொம்ப சுமையாயிருச்சு, அது செய்யுமா? அன்னைக்கு விதிக்கும் போதும் பேசாம இருந்து இப்ப குறைக்கும் போது நல்லா குறைச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? இதெல்லாம் நல்லா இருக்கா? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். பணம் செல்லாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால இந்த நாட்டில் நடந்த நன்மை ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல விதி அந்த பணம் செல்லாதுன்னு சொல்ல சொன்ன கட்சியை சொல்ல சொல்லுங்க, தலைவரை சொல்ல சொல்லுங்க. பண்ணாதுன்னு இதனால செல்லாதுன்னு சொன்ன பெருமக்களை சொல்ல சொல்லுங்க. ஒரு நன்மை ஊழல் ஒளியும் நீங்க ஒளிஞ்சிருச்சா? அப்புறம் எதுக்கு இன்கம் டாக்ஸ், இடி ரைடு எல்லாம் என்ன இதுக்கு வருது? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு ஒளிஞ்சிருக்கணும்ல? தீவிரவாதம் ஒளியும். அப்ப இந்த புல்வாமா பகல்காம்ல தாக்குதல்லாம் அது பேர் என்ன, செல்லம்மா கொஞ்சம் விளையாட வந்தானா? இதெல்லாம் என்னது? என்னது இதெல்லாம்? சும்மா தான் தோன்றித்தனமா அது செல்லாது. இது வரி 18 கட்டு 20 கட்டு. தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு விதிக்கிறீங்க நீங்க. குழந்தைங்க பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு விதிச்ச ஆட்சியாளர்களை என்னன்னு பேசுவீங்க நீங்க? பார்வையற்றோன் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி, மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றோன் பயணிக்கிற முச்சக்கர வண்டிக்கு வரி. எப்படி இருக்கு பாருங்க.